என்ன வாங்கிட்டு வரட்டுன்னு கேளு. வாழைப்பழம் வேணும், வாழைப்பழம் வேணும். பனானா த்ரெட் ஓகே. அதானே வாழைப்பழம் பிடிக்காது. இந்த வீட்டு என்ன பிடிக்கும்? அப்புறம் ஆரஞ்சு பிடிக்குமா? அப்புறம் அப்புறம் வேற என்ன? இந்த பாரு, நல்ல குழந்தையா வரணும் சொல்லிட்டேன், அடம் பிடிக்க கூடாது, புரியுதா? அப்ப நீ வீட்டுக்கு போய்க்கோ, நாங்க போயிட்டு வரோம். சும்மா நடிக்காத நீ. இங்க உட்காந்துக்கோ, அம்மா அம்மா ரொம்ப கூப்பிட்டு போறேன், சரியா? நடிக்கிறியா நீ? இங்க உட்காந்துரு. பாட்டு பாடு. പിന്നെ മ്യൂസിക് മാംഗോ എന്നിട്ട് മാംഗോ என்னதுமா இது? ஆமாமா. അതന്നെ ചൗ ചൗടി. ஓகே, இது பிக் ஸ்மால். சரி போலாமா? போலாமா? வேற ஷாப்புக்கு போலாமா? பாய். லாஸ்ட் வீக் வீடியோலேயே நான் இந்த ஆண்டி பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இவங்களோட குக்கிங் ஸ்டைல் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க பண்ண போகிறது நூடுல்ஸ் தான். இவ்வளோ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியும்னா அது இவங்களால முடியும்னு நான் நினைக்கிறேன், நான் பார்த்ததில்ல. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தனியாக பேக்கெட்டில் வாங்கி வச்சுருந்த நூடுல்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி நல்லா சூடாக்கி பாயில் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது நல்லா கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நூடுல்ஸை வந்துட்டு இதில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ஆயில் போடல, பட் பேசிக்கலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரைஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி போடுவேன். பட் ஆண்டி வந்துட்டு நூடுல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வடித்ததுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு ஆயில் எல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. மேபி நூடுல்ஸில் வந்துட்டு வடித்ததுக்கப்புறமா ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணாலும் நூடுல்ஸ் அதிகமாக உடையாது, பட் ரைஸ் வந்துட்டு ஈஸியாக உடஞ்சிரும் அப்படின்றதுனால நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க வந்துட்டு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே கடகடன்னு யாரோட ஹெல்ப்பு எதுவுமே தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு குக் பண்ணுவாங்க, ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆன் டைமுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவங்க. அதை எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இங்கே ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி அது ஒரு சைடு வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு முட்டை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, அண்ட் வந்துட்டு நூடுல்ஸ் அந்த இது ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு கேரட்டு துருவிக்கிட்டாங்க, பச்சை மிளகா குட்டி குட்டி குட்டியாக வெட்டிக்கிட்டாங்க. ஸோ ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு நல்ல துருவின கேரட்டும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ், இது எல்லாமே வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கலக்கன்னு சொல்லிட்டு கலரை விட்டுக்க போகிறாங்க. அப்படியே கடகடன்னு பண்ணுவாங்க. அந்த காய் கட் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணுறதா இருக்கட்டும் நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க குக்கிங் பண்ணுறத வீடியோ எடுக்கணுனாலே நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்துட்டு கிளிப்ஸ் கண்டிப்பாக கட் ஆகிடும் அதை மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு குக் ஆகிடுச்சு. நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காய்ங்கெல்லாம் பச்சையாக இருந்தாலே வந்துட்டு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக ரொம்ப வெந்து போகணுன்ற அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு ப்ராப்பராக வெந்துருச்சு அப்படின்ற ஒரு பதத்துக்கு வந்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறமா சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க.
தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. சாஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நூடுல்ஸ் போடும்போது அது இன்னும் நல்லாவே மிக்ஸ் ஆகும். இல்லைனா அங்கங்கே வந்துட்டு சாஸோட டேஸ்ட் வந்துட்டு அதிகமாக தெரியும். ஒரு டேஸ்ட்டுமே டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும். அப்படியே தனித்தனியாக வந்துட்டு ஒட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா. அண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை போட்டு நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பிஃபோர் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வெளியே போனது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வீட்டில் போயிட்டு டோக்கி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது என்னன்னா வடபழனிக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஆண்டி வந்துட்டு டோக்கியை ஈவினிங்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டோக்கி ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வருவாள். மேக்ஸிமம் வந்துட்டு டோக்கி ஆண்டி மட்டும்தான் போவாங்க. இந்த தடவை நானும் கூட போயிருந்தோம். ஸோ அப்படியே மார்க்கெட்லாம் போயிட்டு வர வழியில் அப்படியே சிக்கன் 65 வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக் ஸ்க்ராம்பிள் அண்ட் வந்துட்டு சிக்கன் 65 ரெண்டையுமே வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இவ்வளோ ஈஸியான நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு நம்ம வீட்லேயே பண்ண முடியும் அப்படின்னா இதையுமே நம்ம ஹோட்டலில் போயிட்டு வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோவும் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ வீட்டில் நீங்கள் எப்பயாச்சும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லைனா நூடுல்ஸ் நீங்கள் நார்மலாகவே வீட்டில் அடிக்கடி செய்வீங்கனாலும் எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு நான் வீட்டில் நூடுல்ஸே செய்ய மாட்டேன். நூடுல்ஸு மேகி இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எப்போயோ ஓரம் கட்டிட்டோம். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய ஜங்க் ஃபுட்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்தி வேலை வரும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. டோக்கி எப்படி இருக்கு? என்ன இட்லி இது? என்ன இட்லிடா? நல்ல பூ இட்லி. இல்ல பார்க்கலாமா எத்தனை தடவை கண்ணு சுமிட்டுறான்னு. தேங்க் யூ. இதெல்ல ஏது கலர் வேண்டு? ஏது கலர்? ஓகே. காட்டு. തുറക്കുന്നില്ല. ഇല്ല. ഇത് ഇല്ല. ഇല്ല. അപ്പൊ ഇത് ഇവിടെ എവിടെയൊക്കെയുണ്ട്? ഉള്ളുണ്ട്. എടുത്തു. ഗുഡ് ഗുഡ്. ഇത് ഇത് എത്രയായി? റെയിൻബോ കളറാ? അതെന്താ അത്? ഓക്കെ. നെക്സ്റ്റ് ക്രീം. ഓക്കെ. എവിടെ ഇതേക്കുണ്ട്? ഇതെവിടെ ഇടണം? ഓക്കെ. നെക്സ്റ്റ് പൗഡർ. പൗഡർ എടുത്ത് ഏത് പൗഡർ? ഇതാണോ ഇതാണോ? ഇതാണോ ഇതാണോ? ഓക്കെ. എവിടെ ഇടണം? എവിടെ ഇടണം? എനിക്ക് മറന്നോ? ക്രീം. ഇതെവിടെയാളുണ്ട്?
പ്രശ്നമില്ല പ്രശ്നമില്ല. ആ കയ്യിൽ ആ ഓക്കെ. ഇനി ഞാൻ ഇങ്ങനെ ചെയ്യണം. ആർക്കാക്കണം? എനിക്കാ? ഏത്? അയ്യോ അയ്യോ വീണു. നെക്സ്റ്റ് ഇതാ. ഇതെവിടെയൊക്കെ ഉണ്ട്? ആ എച്ചരോ എച്ചരോ? ആ കണ്ണോട്ടെ ഇട്ടെ. താങ്ക് യു. നെക്സ്റ്റ് അത് അതടിച്ചു നീ അതാണോ? ശരി എന്താ ചെയ്യണ്ടേ? അതാ. ആ അതെവിടെയാണുണ്ട്? കയ്യിൽ. അതെവിടെയുണ്ട്? ആ ആ ഓക്കെ. റെഡി. ഇന്ന് നമുക്ക് പോവാ. ഈ കളി ഈ കളി அப்பளுக்கு இட்டோ. இவ்வளோ தாங்க வடபழனி வீடியோ. அண்ட் வடபழனினாலே டோக்கிக்கு வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எல்லாருக்கூடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் எப்பவும் போல் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. பாய்.